திக்னஸ் இதுல மென்ஷன் ஆயிருக்கும், என்ன கிரேடுங்கிறது BWP கிரேடுங்கிறது இதுலயே இருக்கும். இதுலயும் கேரண்டி அவங்க கொடுத்துருப்பாங்க 30 years த்ரெஷர் கேரண்டி. ப்ரீமியமா வந்திருக்கு. லேட்ச் பிளஸ் புல்லட்ஸோட வரும். இதுலயே வந்து லாக்ஸ் இருக்கு, இன்கேஸ் லேட்சும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல சில்ட்ரன் சைல்ட் லாக் வேணும்னு சொன்னா நம்ம சைல்ட் லாக் போட்டுக்கலாம். நமக்கு ஆர்ச் எல்லாம் வருது பாத்தீங்களா, அந்த ஆர்ச்சுக்கெல்லாம் பெண்ட் பண்ணி ஒட்டணும் அப்படிங்கும்போது நமக்கு ரெகுலர் பிளை எடுத்தீங்கன்னா பண்ண முடியாது. இப்ப இதை எடுத்துட்டீங்கும் போது நமக்கு எந்த அளவுக்கான நம்ம 360 டிகிரி நம்ம பெண்ட் பண்ணி பேசிக் பாத்துட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா 2800 நம்மள்ட்ட ஸ்டார்டிங் இருக்கு. டோர் ஸ்டார்டிங் இருக்கு. மெம்பரைன் டோர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 2800 ஸ்டார்டிங் இருக்கு. 710ங்கிற கிரேட் வந்து அதுக்கு தான் வரும். கப்பலுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அடியில நமக்கு போர்டு போடுறாங்க பாத்தீங்களா, அது வந்து மெரைன் கிரேட் பிளைவுட் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த 710ங்கிறது அந்த மெரைனோட கிரேட். ஆமா, அது இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆக்சஸ் பண்றோம், ஃபிங்கர் பிரிண்ட் பயோமெட்ரிக் வைக்கிறோம்னு சொல்லும் போது ஓப்பன் ஆகும். இது இல்லாம வந்து இதுல இன்னொரு 5 ஆப்ஷன் இருக்கு. இதுல என்ன அவுட்புட் இருக்கோ அந்த அவுட்புட் தான் உங்களுக்கு ரியாலிட்டியா வரும். கண்டிப்பா பார்க்கும்போது அவங்களுக்கும் தெரியும் வார்ட்ரோப்க்கான டிசைன்ஸும். ஆமா, அதுலயே சாம்பிளும் பாத்தீங்கன்னா அதுலயே கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. இது பாத்தீங்கன்னா பேசிக் பாத்தீங்கன்னா நமக்கு 90 ரூபாயில இருந்து இருக்கு. 90 ரூபாயில இருந்து இருக்கு. சைஸ் பாத்தீங்கன்னா நமக்கு 10 இன்ச்ல இருந்து 8 இன்ச்ல இருந்து 22 இன்ச் 36 வரையும் நமக்கு இப்போ இருக்கு. அது நம்ம எடுத்து கொடுத்துடலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா LED லைட்லாம் ஃபிட் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, அதுல பாத்தீங்கன்னா அது சைட்ல LED ஃபிட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கான பேட்டர்ன்ஸ் இன்டீரியருக்கான தேவையான A to Z எல்லாமே நம்மள்ட்ட இருக்கு. உள்ள வந்தா பர்ச்சேஸ் பண்ணிட்டு போற மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் புனியமுத்தூர் JJ பிளைவுட்ஸ் அப்படிங்கிற ஷாப்புக்கு வந்திருக்கோம். ஸோ இவங்க பாத்தீங்கன்னா ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்னென்ன மாடல் என்னென்ன பிரைஸ் பண்ணி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ண நம்ம பிரதர் இருக்காங்க. அவங்க பேரு சதாம் சார். ஓகேண்ணா. நம்ம ஷாப் கரெக்டாக எங்க லொக்கேட் இருக்கு? பாலக்காடு மெயின் ரோடு, கரூர் வைஷா பேங்க் நேர் ஆப்போசிட் பாத்தீங்கன்னா நமக்கு ஷாப் லொக்கேட் ஆயிருக்கு. எத்தனை வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கோம்? அரௌண்ட் 14 இயர்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம். கரண்ட் இயர். ஆமா, 13 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகி இப்போ 14 இயர்ஸ் ஸ்டார்ட் பண்ணி. ஓகேண்ணா. நம்ம ஷாப்ல என்னென்ன இருக்கு? ஆல்மோஸ்ட் நம்மள்ட்ட பாத்தீங்கன்னா பிளைவுட், அப்புறம் ஹார்ட்வேர்ஸ், MDF, லேமினேட் டோர்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். மெயின் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பிளைவுட் தான் பண்ணிட்டு இருக்கோம். பிளைவுட் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி பண்றோம். இன்டீரியர் ரிலேட்டடான ஹார்ட்வேர்ஸ் எல்லாமே நம்மள்ட்ட இருக்கு. A to Z ஹார்ட்வேர்ஸ் கம்ப்ளீட்டா பண்ணிட்டு இருக்கோம். அது போக வேற வெரைட்டிஸ் கேபினெட் ஹேண்டில்ஸ் இருக்கு, மெயின் டோர்ஸ்க்கான லாக்ஸ் இருக்கு, அப்புறம் டோருக்கு வைக்கிற டோர் பின்ல இருந்து இன்டீரியர் L பின் வரைக்கும் நம்மள்ட்ட எல்லாமே இருக்கு. ஆமா, கிராஸ் லைட்ல பாத்தீங்கன்னா செல்ஃப் பின், பிராக்கெட்ஸ் இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸ் இருக்கு. ஸ்டார்டிங் என்ன பார்த்தோம்? மெயின் டோருக்கான லாக்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். இந்த வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா நம்ம பேசிக் மாடல்ல இருந்து பார்த்தரலாம். இது பாத்தீங்கன்னா இன்னர் சேஃப்டி லாக். இது வந்து இன்னர் லாக் மட்டும் தான். அவுட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி கீஸ் வந்துடும். இன்னர் லாக் பாத்தீங்கன்னா நம்ம இப்படி சேஃப்டி லாக் பண்ணிக்கலாம். அது இதுலயே இது பாத்தீங்கன்னா இது சைல்ட் லாக்கோட இருக்கும். இன்கேஸ் சில்ட்ரன்ஸ் எல்லாம் வந்து நமக்கு ஓப்பன் பண்ணக்கூடாது, நம்ம உள்ள இருந்து சில்ட்ரன்ஸ் எல்லாம் இது பண்ணக்கூடாது, நம்ம லாக் பண்ணிட்டோம்னு சொன்னா சில்ட்ரன்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரியான லாக். இதுலயே பாத்தீங்கன்னா அட்வான்ஸ்ட் ஆப்ஷன்லாம் இப்போ வந்துச்சு. இதுல என்லார்ஜ் டைப் பாத்தீங்கன்னா தான் இந்த மாடல். ஆமா, இதுலயே கொஞ்சம் அட்வான்ஸ்ட். அதுல இருந்து கொஞ்சம் என்லார்ஜா இருக்கும், கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கும். அதுல இது பாத்துட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா டபுள் டோருக்கான லாக். இதுல பாத்தீங்கன்னா லேட்ச் பாத்தீங்கன்னா இன்சைடாவே ஆகும். அதாவது இதுவரையும் உங்களுக்கு லாக்ல ஒரு டோர்ல உட்காந்துரும். இதுக்கு மேல இருக்கிறது பாத்தீங்கன்னா அது அதர் டோர்ல இருக்கும். அப்போ லாக்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லாக் ஆகும். சரிங்களா? இதுவும் அதே மாதிரி தான். அதுலயே கொஞ்சம் என்லார்ஜ் டைப். இது 4 புல்லட்ஸ் வரும். அதுல வந்து எல்லாத்துலயுமே நமக்கு 3 புல்லட்ஸா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா 4 புல்லட்ஸ் இருக்கும். இதுல இப்போ குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கு. ஆமா, குவாலிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். நம்ம மெயினா பாத்தீங்கன்னா பாஸ்ல பண்றோம், கியூபால பண்றோம். கியூபா கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸோட பண்ணிட்டு இருப்போம், பாஸும் அதே மாதிரி தான். மெயின் ஃபோக்கஸ் பண்ணி பண்றது. ஆமா, மெயின் ஃபோக்கஸ் பண்ணி பண்றது பாத்தீங்கன்னா கியூபா, பாஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது போக வந்து யூரோப்பா பண்றோம், யாழ் இருக்கு, காத்ரேஜ் இருக்கு. இதெல்லாமே வந்து நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். கஸ்டமர் ஆமா, கஸ்டமருக்கு எந்த மாதிரியான பிராண்ட்ஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணி கொடுத்துட்டா இருக்கோம். இப்போ இது பாத்துட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுல அட்வான்ஸ்ட். இது ஆக்சுவலா வால்ட் லாக்குவாங்க. கொஞ்சம் அது அட்வான்ஸா போய்க்கலாம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா இன்சைடு கீ இருந்தா மட்டும் ஆக்சஸ் பண்ண முடியும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா நாப்ஸ்ல தான் இருந்திருக்கும் அந்த மாடல்ஸ் எல்லாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா கீ இருந்தா மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். இன்னரும் சரி அவுட்டரும் சரி, ரெண்டுலயுமே நம்ம கீ இருந்தா தான் ஆக்சஸ் பண்ணணும். இந்த பேங்க்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா வால்ட்னு சொல்லுவாங்க. வால்ட் அந்த மாதிரி வால் டைப் லாக்ஸ் தான் இந்த 2 லாக்ஸும். இது பாத்தீங்கன்னா இப்போ பிரீமியமா வந்திருக்கு. லேட்ச் பிளஸ் புல்லட்ஸோட வரும். இதுலயே வந்து லாக்ஸ் இருக்கு, இன்கேஸ் லேட்சும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல சில்ட்ரன் சைல்ட் லாக் வேணும்னு சொன்னா நம்ம சைல்ட் லாக் போட்டுக்கலாம். சரிங்களா? அவுட் சைடு பாத்தீங்கன்னா இதுக்கு மேட்சிங்கான ஹேண்டில்ஸும் கொடுத்துருவாங்க. டோருக்கான ஹேண்டில்ஸும் இதுல வந்து செட்டாவே வந்துடும். சரிங்களா? இது வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா இது வந்து சேஃப்டி லாக்ஸ் மட்டும்தான். இது இல்லாம பாத்தீங்கன்னா மார்டிஸ் லாக் இருக்கு. மார்டிஸ் லாக்ஸ் பாத்தீங்கன்னா அப்படியே டிஸ்பிளே பண்ணிருப்போம். 8 இன்ச்சு 10 இன்ச்சு இதெல்லாமே பாத்தீங்கன்னா டோருக்கான மார்டிஸ் லாக். இதுலயும் பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட வெரைட்டி பிராண்ட்ஸ் இருக்கு, அது போக வெரைட்டி மாடல்ஸ் இருக்கு.
கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபைக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் இன்டீரியர் நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சு 8 இன்ச்சு 10 இன்ச்சு இந்த மாதிரி கேட்பாங்க. அதுக்கான ரிலேட்டட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம். இன்னும் அட்வான்ஸ்டா போகணும்னு சொன்னா இதுலேயே டிஜிட்டல் லாக்ஸும் வந்திருக்கு. அதுதான் முன்னாடி டிஸ்பிளே வச்சிருக்கோம் பாருங்க, இந்த மாதிரி. ஆமா, இந்த மாதிரி லாக்ஸ். இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டிஜிட்டல் லாக்ஸ். ஆக்சஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னர் ஆக்சஸ் பாத்தீங்கன்னா எப்போ வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். உள்ள இருந்து நமக்கு திறக்கிறதும் லாக் பண்றதும் உள்ள இருந்து எதுவுமே பண்ண முடியும். இதே லாக் பண்ணிட்டோம்னு சொன்னோம்னா வெளியே எதுவுமே வந்து ஓப்பன் ஆகாது. ஓப்பன் பண்ணாலும் ஓப்பன் ஆகாது. இன்கேஸ் யார் வந்து திறந்தாலும் ஓப்பன் ஆகாது. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆக்சஸ் பண்றோம், ஃபிங்கர் பிரிண்ட் பயோமெட்ரிக் வைக்கிறோம்னு சொல்லும்போது ஓப்பன் ஆகும். இது இல்லாம வந்து இதுல இன்னொரு 5 ஆப்ஷன் இருக்கு. பயோமெட்ரிக் இல்லாம பாஸ்வேர்டு யூஸ் பண்ணிக்கலாம், 100+ பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். பயோமெட்ரிக் பாத்தீங்கன்னா 5 பயோமெட்ரிக் யூஸ் பண்ணிக்கலாம். அது போக RFID கார்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ RFID கார்ட்ஸ் வந்துடும். அது இல்லாம கீஸ் 2 கீஸ் வந்துடும். பின்ன இன்டர்நேஷனல் லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைஃபை ஆக்சஸ் இருக்கு. வைஃபை ஆக்சஸ் இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கு. நமக்கு நார்மல் பிராண்ட்ஸ்லாம் எடுத்துட்டீங்கன்னா டொமஸ்டிக் லெவலில் தான் இருக்கும். இவங்களோட பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவல் ஆக்சஸ் இருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சில் இருந்து இது 8 இன்ச், அதுலேயே குவாட்ரா மாடல் சொல்லுவாங்க. இது வந்து கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு, அதுலேயே குவாட்ரா எடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் பெருசு 10 இன்ச்சு 12 இன்ச்சு அந்த மாதிரி வரும். குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா கியூபாலாம் உண்மையுமே பெஸ்ட் சூப்பராக இருக்கும். ஆல்மோஸ்ட் இதை பார்த்துட்டீங்கன்னா 23,900 நமக்கு எம்ஆர்பி வருது. டிஸ்கவுண்ட் போக பார்த்துட்டீங்கன்னா நமக்கு 19,000 ரூபா காஸ்ட் வரும். ஆமா, டிஸ்கவுண்ட் போக. சின்னது எடுத்துட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா 16,500 ரூபா வருது. அது நமக்கு டிஸ்கவுண்டாக எடுத்துட்டீங்கன்னு சொன்னா 12,500 ரூபா வரும். எல்லாமே கம்ப்ளீட் நம்மள்ட்ட என்ன ப்ராடக்ட் எடுத்தாலும் நீங்க டிஸ்கவுண்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்கவுண்ட். என்ன பெஸ்ட் டிஸ்கவுண்ட்? ஆமா, அது என்ன பிரைஸ் வருது? அதுல பேசிக் மாடல் பார்த்துட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா இதுதான் அதோட மாடல்ஸ். ஓகே, சரிங்களா. இது பார்த்துட்டீங்கன்னா 2,575 ரூபா நமக்கு எம்ஆர்பி வரும். ஓகே ஓகே, சரிங்களா. டிஸ்கவுண்ட் போக பார்த்துட்டீங்கன்னா நமக்கு 1,600 ரூபா வரும். 1,600 ரூபா வரும். கிட்டத்தட்ட 30% மேல டிஸ்கவுண்ட் ஆகும். ஆமா, உங்களோட ப்ராடக்ட் எது எடுத்தீங்கன்னாலுமே 25-30% கேரண்டி இருக்காங்க. ஓகே, இப்போ இதெல்லாம் என்ன வச்சிருக்கோம்? இதெல்லாம் லூவர்ஸ்னா இன்டீரியர் வால் பேனலிங் பாத்தீங்கன்னா ஃபுல்லா டிசைன் பண்ணிருப்பாங்க. பேக் சைடு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா டிசைன்ஸ் ரெடி பண்ணிருப்பாங்க. இது எல்லாமே ஒவ்வொரு சைஸ் வைஸ் பாத்தீங்கன்னா டிசைன்ஸ் இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேட்டர்ன்ஸ், ஒவ்வொரு டிசைன்ஸ் அந்த மாதிரி. சரிங்களா. இதெல்லாம் சின்ன சைஸ் 5 இன்ச் வரும். லென்த் பாத்தீங்கன்னா 9 ஃபீட் 8 ஃபீட் அந்த மாதிரி வேரியஸ். ஆமா, பிராண்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சைஸ் மாறும். இது பாத்தீங்கன்னா இதெல்லாமே பாத்தீங்கன்னா 8க்கு 2 சைஸ். ஓகே ஓகே ஓகே, 8 அடிக்கு 2 அடி சைஸ் வரும். இதுல வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்கும். இதெல்லாம் ரேட் என்ன வருது? இது அப்ராக்சிமேட் ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2,750 இருந்து ஸ்டார்டிங் இருக்கு. பேசிக் பாத்தீங்கன்னா 650 இருந்து ஸ்டார்டிங் இருக்கு. இது பாத்தீங்கன்னா நியூ கலெக்ஷன்ஸ். இதெல்லாம் பாத்தீங்கன்னா LED லைட்லாம் ஃபிட் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா. அதுல பாத்தீங்கன்னா இது சைடுல LED இங்க ஃபிட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கான பேட்டர்ன்ஸ் இருக்கு. ஆமா, இதுல வந்து கர்வ்டு பேட்டர்ன்ஸ் இருக்கும், டைமண்ட் பேட்டர்ன்ஸ் இருக்கும், அப்புறம் கிராஸ் டிசைன்ஸ் இருக்கும். நிறைய டிசைன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு பேட்டர்ன்ஸ் வரும். அதுல நினைச்சாங்கன்னா இந்த மாதிரி டெமோ பார்த்து ஈஸியா வாங்கலாம். ஆமா, கவரேஜ் உங்களுக்கு ஈஸியா பண்ணிக்கலாம். பேக் சைடு சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா சீக்கிரம் கவரேஜ் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அது பாத்தீங்கன்னா 8க்கு 2 சைஸ் வரும். இது பாத்தீங்கன்னா 8க்கு 1 சைஸ் வரும். சைஸ் அதுல மென்ஷன் ஆயிருக்கு பாத்தீங்கன்னா 8க்கு 1ங்கிற மாதிரி. இந்த மாதிரி இதுலயும் நிறைய டிசைன்ஸ் இருக்கு. ஹனி காம்ஸ் இருக்கும், வெரைட்டிஸ் பேட்டர்ன்ஸ் இருக்கும், இந்த மார்பிள் டிசைன்ஸ் இருக்கு, கியூப்ஸ் இருக்கு, பிளைன்ஸ் இருக்கு, இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்ஸ் இருக்கு. இதுலயும் நிறைய டிசைன்ஸ் இருக்கு. கஸ்டமரோட வெரைட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு டிசைன்ஸ் செலக்ஷன் பண்ணி வச்சிருக்கோம். ஆமா ஆமா, கவரேஜ் அந்த மாதிரி பண்ண முடியாது. அந்த அளவுக்கான உங்களுக்கு டிசைன்ஸ் இருக்கு. இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரே பிராண்ட்லயே பாத்தீங்கன்னா அவ்வளவு நிறைய வரும். இது பாத்தீங்கன்னா வால் கிளாடிங் அவுட்டருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சில இதெல்லாம் போடுவாங்க. எனக்கு தண்ணி வெயில் மழை தண்ணிக்கு ஒன்றும் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கிளாடிங். ஆமா, இதுல டிசைன்ஸ் பெருசா இருக்காது. இந்த மாதிரி பிளைன் கலர்ஸ்ல ஒரு 5-6 கலர்ஸ் இருக்கும். நீட்டா இருக்கும். 5-6 கலர்ஸ் இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளோட அடசிவ்ஸ், அதாவது பிளைவுட் ரிலேட்டடுக்கான அடசிவ்ஸ் எல்லாமே லேமினேட் பண்ற மாதிரி இருந்தா ஒவ்வொரு அடசி. SH பாத்தீங்கன்னா ரெகுலர் யூசேஜ், ஹைப்பர் வந்து உங்களுக்கு ஆன்டி பபிள்ஸ் வராம இருக்கிற மாதிரி. இதுல அட்வான்ஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இது. இதுல ஃபெவிகாலோட நம்ம கம்ப்ளீட்டா மோஸ்ட்லி பண்ணிட்டு இருக்கோம். இது இல்லாம வந்து நம்ம ஜூபிலண்ட் G10 இன்னொரு பிராண்ட் கூட பண்ணிட்டு இருக்கோம். இது இல்லாம வேற ஏதாவது ஏசியன்ஸ் பண்றோம். வேற ஏதாவது கஸ்டமர் அவங்க ரிலேட்டடா ஏதாவது வேணும் இந்த மாதிரி கேட்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். இது பாத்தீங்கன்னா டிரா சேனல். ஆமா, இது வந்து நார்மல் ரெகுலரா யூஸ் பண்ற மாதிரி டிரா சேனல்ஸ் தான் இது. இதே பாத்தீங்கன்னா சாஃப்ட் க்ளோஸ் இருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த லாஸ்ட் அந்த 3 செகண்ட்ஸ் எண்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் மோஷன் நம்ம இப்போ இது பண்ண வேண்டாம். க்ளோஸ் பண்ணிட்டோம்னு சொன்னா அதுவே உங்களுக்கு ஸ்லோ மோஷன்ல போயிடும். இது பாத்தீங்கன்னா பேசிக் பாத்தீங்கன்னா நமக்கு 90 ரூபாயில இருந்து இருக்கு. 90 ரூபாயில இருந்து இருக்கு. சைஸ் பாத்தீங்கன்னா நமக்கு 10 இன்ச்ல இருந்து 8 இன்ச்ல இருந்து
22 இன்ச்சு 36 வரையும் நமக்கு இப்போ இருக்கு. அது நம்ம எடுத்து கொடுத்துடலாம். அதுக்கு அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மல்டி பிராண்ட்ஸ் தான் ரெடி பண்றோம். எப்கோ, கியூபா, நான் பிராண்ட்ஸ், அதர் பிராண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ரூட்வா. ஆமா, குவாலிட்டி வைஸ் நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா அசார்ட்டடான பிராண்ட்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஹேண்டில்ஸ்ல இருந்து சேனல்ஸ்ல இருந்து இதுலயே ஹின்ச்சஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கியூபாவோட ஹின்ச்சஸ். இது பார்த்துட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா நமக்கு இன்னர் டோருக்கு வர்றதுக்கான ஹின்ச்சஸ். இதுவும் பார்த்துட்டீங்கன்னா சாஃப்ட் க்ளோஸ்ல இருக்கு, நார்மல்ல இருக்கு, அந்த மாதிரியான வெரைட்டி பிராண்ட்ஸ்ல இருக்கு. இது ஸ்லோ மோஷன் ஆக்சுவலா. இது ஸ்லோ மோஷன் இன்ஜஸ். நம்ம க்ளோஸ் பண்ணும்போது அதுவே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து க்ளோசிங் ஆயிரும். ஆமா, கீழே பின்னாடி ஹைட்ராலிக் இருக்கு. ஸோ இது ஆட்டோமேட்டிக்கா க்ளோசிங் ஆயிரும். இதுலேயே நார்மல் எடுத்துட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா நம்மள்ட்ட 25 ரூபா 28 ரூபால இருந்து நம்மள்ட்ட இருக்கு. ஆமா, ஸ்டார்டிங் இருக்கு. பேக் ஐட்டமா இருக்கு, நம்ம எடுத்து காமிச்சிடலாம். ஆமா, கம்ப்ளீட்டா நம்ம ஹோல்சேல் தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதனால மோஸ்ட்லி எல்லாமே பேக்கெட்ல இருக்கும், பாக்ஸா தான் போகும். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்கோம். ரீட்டைல் இன்கேஸ் ஏதாவது என்கொயரி வருது, ரீட்டைல் வர்றாங்க அப்படின்னு சொல்லும் போது யாராவது சஜஸ்ட் பண்ணி வரவங்களா தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு தகுந்த மாதிரி என்ன பெஸ்ட் ரேட் இருக்கோ, ரீட்டைல நம்ம என்ன பெஸ்ட் ரேட் கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி கண்டிப்பா பண்ணி கொடுக்கும். இன்கேஸ் அவங்களே நான் பாக்ஸா எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் நம்ம அதே ஹோல்சேல் ரேட்டுக்கு நம்ம அவங்களுக்கும் பண்ணி கொடுப்போம். ஹோல்சேல் வாங்கணும் வந்து மினிமம் எவ்வளவு எடுக்கணும், இவ்வளவு பீஸ் வாங்கணும், அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? அப்படி எதுவும் இல்லை. கொஞ்சம் பல்கா எடுத்தாலே போதும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துறோம். சிலர்லாம் வந்து 500 பீஸ் எடுக்கணும், 1000 பீஸ் எடுக்கணும்லாம் சொல்லுவாங்க. நம்ம அந்த மாதிரி இல்லை, குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரைஸை வந்து என்ன நமக்கு நெகோஷியேட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நெகோஷியேட் பண்ணி கொடுத்துட்டு. இப்போ இதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னு சொன்னா நமக்கு லேமினேட்ஸ் சரிங்களா, 0.8, 1 mm அந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸான லேமினேட்ஸும் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருவோம். எந்த மாதிரி வேணும்னாலும், உங்களுக்கு எப்படிப்பட்ட லேமினேட்ஸ் வேணும்னாலும், என்ன பிராண்ட்ஸ் வேணும்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இதெல்லாம் கம்ப்ளீட் ஒவ்வொரு லேமினேட்ஸும் ஒவ்வொரு பிராண்டோடது. போட்டோ கிடையாது, உங்களுக்கு டெமோக்கு இவங்க ஒரிஜினல் அந்த இதுவே வச்சிருக்காங்க. ஆமா, நம்ம போட்டோ இல்ல. ஆமா, எதுவுமே இது கிடையாது. இதுல என்ன அவுட்புட் இருக்கோ அந்த அவுட்புட் தான் உங்களுக்கு ரியாலிட்டியா வரும். ஆமா, பார்த்தா நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும், அவங்க ஈஸியா வாங்கிக்கலாம். கண்டிப்பா பார்க்கும்போது அவங்களுக்கும் தெரியும் இந்த வார்ட்ரோப்க்கான டிசைன்ஸும். ஆமா, அதுலயே சாம்பிளும் பாத்தீங்கன்னா அதுலயே கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி வந்துடும் எல்லாமே. இது பார்த்துட்டீங்கன்னு சொன்னா இதெல்லாம் இது 0.8, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 mm. திக்னஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கும். 1 mm போடும்போது இன்கேஸ் மெயினாக கிச்சனுக்கெல்லாம் போடுறீங்க அப்படிங்கும் போது அந்த மாதிரி 1 mm போனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுலேயே வந்து ஹை கிளாசி இந்த மாதிரி கிளாசி ஷீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா கிச்சனுக்கு இன்டீரியருக்கு சூப்பரா இருக்கும். கிச்சன் ரிலேட்டட் தான் கொடுத்துருக்காங்க. இதுல கிச்சனுக்கு யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமா இருக்கும். இது இல்லாம இதுக்கப்புறம் ப்ரீவியஸா இதுக்கு அட்வான்ஸ்டா போறீங்கன்னு சொன்னா, இன்னும் கொஞ்சம் லக்ஸூரியஸா வேணும்னு சொன்னா நம்ம அக்கர்லிக்ல போகலாம். அக்கர்லிக் எடுத்துட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அக்கர்லிக்ல வெரைட்டிஸ் வரும். இதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா அக்கர்லிக் ஷீட்ஸ். அக்கர்லிக்ல உங்களுக்கு வெரைட்டிஸ் கலர்ஸ் இருக்கும். இந்த மாதிரி கலர்ஸ் பாத்தீங்கன்னா அக்கர்லிக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3600 3650 ரூபால இருந்து உங்களுக்கு ஒரு பெர் ஷீட் வந்து ஸ்டார்டிங் ஆகும். ஆமா, ஏன்னா கொஞ்சம் ப்ரீமியம் தான். அக்கர்லிக் போயிட்டோம்னாலே நம்ம கொஞ்சம் ப்ரீமியமா தான் இருக்கும். அதனால வந்து இது கொஞ்சம் வெரைட்டியா தான் இருக்கும். ஆமா, மோஸ்ட்லி கிச்சனுக்கு பாத்தீங்கன்னா அக்கர்லிக் தான் போடுவாங்க. அக்கர்லிக் அவுட்லுக் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி வார்ட்ரோபுக்கெல்லாம் போடணும்னு சொன்னா இந்த மாதிரி இது வந்து இப்போ லான்ச் பண்ணிருக்காங்க. இது கொஞ்சம் ப்ரீமியமா இருக்கும். அதாவது நம்ம இந்த ஷீட் வந்து 8x 2 சைஸ்ல தான் வரும். அப்படியே நீங்க கொண்டு வந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா டோருக்கு நீங்க பிக்ஸ் பண்றதுக்கு வந்து ஆமா கரெக்டா இருக்கும். இது பாத்துட்டீங்கன்னா இதுலயே டிசைன்ஸ் கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். ஆமா, இதுல இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வெரைட்டி கலெக்ஷன்ஸ் தான். சரிங்களா, எல்லாமே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். சரிங்களா, ஆமா, கேட்லாக் நீங்க பாக்கணும்னு சொன்னா நம்மள்ட்ட பாத்தீங்கன்னா 20+ கேட்லாக்ஸ் இருக்கு. பின்னாடி இருக்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டா இருக்கிறது பாத்தீங்கன்னா கேட்லாக்ஸ். ஆமா, இல்ல நம்ம ஆமா வந்தாங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்க எப்படி உட்காந்து அவங்கள்ட்ட சிட்டிங் பேசி அவங்க எல்லாமே பார்த்து அவங்க சாட்டிஸ்ஃபைடு ஆகிற வரைக்கும் நம்ம வந்து காமிச்சிட்டே தான் இருப்போம். ஒன் பை ஒன் நம்ம காமிச்சிட்டே தான் இருப்போம். ஏன்னா கிச்சனுக்காக வந்து பாத்துட்டாங்கன்னா பொதுவாகவே லேடிஸ் பாத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்க்கும்போது சாட்டிஸ்ஃபைடு ஆகணும். ஒரு லேமினேட்ல ஆரம்பிச்சு நமக்கு அந்த வார்ட்ரோப் ஃபிட்டிங்ஸ் வரைக்கும் எல்லாமே பார்ப்பாங்க. அது கிச்சன் ஆக்சசரிஸும் பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட ஃபுல்லா இருக்கு. ஆமா, பேஸ்கெட்ஸ்ல எல்லா பேஸ்கெட்ஸ் இருக்கு. கட்லரியில ஆமா ஒயர்டு ஷீட் பேஸ்கெட்ஸ் எல்லாமே இருக்கு. பின்ன டால் யூனிட், பேண்ட்ரி யூனிட்ஸ்ல இருந்து எல்லாமே நம்ம பண்றோம். கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே இல்லைன்னு சொல்றதுக்கு இல்ல, எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருவோம். என்ன A to Z இன்டீரியருக்கான தேவையான A to Z எல்லாமே நம்மள்ட்ட இருக்கு. உள்ள வந்தா பர்ச்சேஸ் பண்ணிட்டு போற மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். பிரைஸ் பாத்தீங்கன்னா நெகோஷியபிள், எல்லாமே நெகோஷியபிள் பிரைஸ் தான். உங்களுக்கு உள்ள வந்துட்டீங்கன்னு சொன்னா ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிச்சு எண்டிங் வரைக்கும் பாத்தீங்கன்னா பிரைஸ் நெகோஷியபிளே தான் இருக்கும். கஸ்டமருக்கு ஏத்த மாதிரி நமக்கு அந்த பிரைஸ்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம். மார்க்கெட்லயே பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப
ரேட் வந்து ரொம்ப சீப்பாக தான் கொடுத்துட்டு இருக்கோம். அதனால ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மள்ட்ட கம்மி. இதெல்லாம் என்னது? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூவி போட்ஸ். இந்த மாதிரி போட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ப்ளை வருது பார்த்தீங்களா, அதே மாதிரியான போட்ஸ் தான் இது. சரிங்களா, இது வந்து நமக்கு எகெயின்ஸ்ட் ஆர்டர் தான். வேணும்னு சொன்னாங்கன்னா நமக்கு எகெயின்ஸ்ட் ஆர்டர் நம்ம எடுத்து கொடுக்குறோம். ஆனால் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் போட்ஸ் தான். ப்ரீமியம் போட்ஸ் தான். ஒரு போர்டே பார்த்தீங்கன்னா நமக்கு காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9,500 அந்த மாதிரி யூவி போர்டை பொறுத்த வரைக்கும். இதுலயும் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. இதுலயே ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா ஃபெதர் கலெக்ஷன்ஸ் இருக்கு. அதுலேயே டெக்ஸ்டர் டிசைன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் யூவி போர்ட்ஸ் நிறைய இருக்கு. இது பின்ன பார்த்துட்டீங்கன்னா இதெல்லாம் பார்த்துட்டீங்க, ஆமா எல்லாமே எட்ஜ் பேண்டிங்கோட இது வந்து கம்ப்ளீட்டா வால் பிளான்ல டிஸ்பிளேக்காக வேண்டி எட்ஜ் பேண்டிங்கோட வந்துருக்கு. உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி எட்ஜ் பேண்டிங்கும் பண்ணி கொடுத்துடலாம். இது பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஃபுல்லா இந்த காட்டுகள்லாம் வருது பாத்தீங்களா, காட்டோட ஹெட்ரெஸ்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன்ஸ் இருக்கும். அந்த டிசைன்ஸ் தான் ராபோர்டா பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். எல்லா போர்ட்ஸுமே உங்களுக்கு இப்படிதான் வரும். இந்த மாதிரியான போர்ட்ஸ் தான் இருக்கும். இது நம்ம பாலிஷ் பண்ணி வரும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கலர்ஸ் உங்களுக்கு எந்த விதமான கலர்ஸ் வேணுமோ அந்த மாதிரி கலர்ஸ் வந்து நீங்க கொண்டு வந்துக்கலாம். இது வந்து அவங்க கார்பெண்டரோட கையில தான் இருக்கு. அவங்க எந்த மாதிரி கலர்ஸ் வேணுமோ அந்த மாதிரி கொண்டு வந்துக்கலாம். இதெல்லாம் பாத்துட்டீங்கன்னு சொன்னா பார்ட்டிகல் போர்ட்ஸ். எம்டி இந்த நமக்கு பிளைக்கும் கீழே MDF, இதுதான் MDF. இதுக்கும் கீழே வர்றதுதான் இந்த போர்ட்ஸ். சும்மா நார்மலா நமக்கு எனக்கு சின்ன சின்ன கம்ப்யூட்டர் டேபிள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் வார்ட்ரோப் நிறைய பாத்தீங்கன்னா ரெடிமேட் வருது பாருங்க. அதெல்லாம் ஃபுல்லா இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி MDF ஆன மெட்டீரியல் தான் உங்களுக்கு மோஸ்ட்லி வார்ட்ரோப்ல கம்ப்ளீட்டா ரெடி ஆகி வரும். இதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் 8 mm ல இருந்து 25 mm திக்னஸ் வரையும் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, ராபோர்டு பாத்துட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா நமக்கு 2.1 ல இருந்து 25 mm திக்னஸ் வரையும் நாங்க ராபோர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா ஃபுல்லா ஃபர்னிச்சர் கொடுக்கறதுனால அப்போ ஃபுல்லா நம்மள்ட்ட இன்னொன்னு MDF பொதுவாக எதுக்கு போகுதுன்னா மோஸ்ட்லி இந்த ஜுவல் பாக்ஸ் செய்யற கம்பெனிஸ் நிறைய நம்மள்ட்ட பர்ச்சேஸ் பண்றாங்க. அவங்களுக்கு வந்து அது 2.1 ல இருந்து நமக்கு 25 mm வரை திக்னஸ் அவங்களுக்கு தேவைப்படும். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா திக்னஸுமே நம்மள்ட்ட ஸ்டார்டிங் ரெடியா இருக்கும். எப்பவுமே பாத்தீங்கன்னா ஷீட் வந்து இவ்வளவு வேணும் அவ்வளவு வேணும், கஸ்டமர் என்ன ரெக்குயர்மெண்ட் 50 ஷீட் வேணும் 100 ஷீட் வேணும் நம்மள்ட்ட அந்த மாதிரி குடோன்ல ஸ்டாக் ரெடியா இருக்கும். வந்தா ஏத்துற மாதிரி தான் இருக்கும். இப்போ டோர்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நம்மள்ட்ட இது வந்து டூம் டோர்ஸ். சரிங்களா, இது மேல பாத்தீங்கன்னா வீனீர் ஒட்டி இதுல டிசைன்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். 3 டோர் டூம் வச்ச மாதிரி இருக்கு. சரிங்களா, இது வந்து எக்ஸ்டீரியருக்கான இது இன்டீரியருக்கான டோர்ஸ் மட்டும்தான். நம்மள்ட்ட இருக்கிற எல்லாமே இன்டீரியர் குவாலிட்டி வைஸ் சூப்பரா இருக்கும். இது பாத்துட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா நமக்கு 7,600 ரூபாய் அந்த மாதிரி வருது. அதுலயே இது பாத்தீங்கன்னா மைக்கா டோர்ஸ். இந்த மாதிரி டோர்ஸ் எடுத்துட்டீங்கன்னு சொல்லும் போது டோர் பில் எடுக்கணும். இந்த மாதிரி டோர்ஸ் எடுத்துட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா நமக்கு 5,200 ரூபாயில இருக்கு. இது வந்து செஞ்சுரியோட டோர். இதுல போயிட்டீங்கன்னா இது அதே மாதிரி தான். மேல வீனீர் தான் போட்டிருக்காங்க. வீனீர் போட்டு தான் நமக்கு இது பண்ணிருக்காங்க. வீனீர் போடும்போது நமக்கு கொஞ்சம் பிரைஸ் ஜாஸ்தியா வந்துடும். 8,000 ரூபாய் 8,500 ரூபாய் அந்த மாதிரி வந்துடும். இதுவும் முன்னாடி இது வந்து கென்பி டோர்ஸ். கென்பில பாத்தீங்கன்னா ஒரு 4-5 டிசைன்ஸ் இருக்கு. அதுல வந்து இது பல்ஸ்ங்கிற கிரேடு. அதுல இதுல டூம் வச்சு வருது. இது பாத்துட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா 6,500 நமக்கு ஸ்டார்டிங் இருக்கு. ஆமா, 6,500 ல இருந்து நமக்கு ஸ்டார்டிங் இருக்கு. ரெகுலர் 7க்கு 3 சைஸ் 7க்கு 3 நிலவுக்குள்ள போடுற மாதிரியான டோர்ஸ் தான் இந்த டோரு. சரிங்களா, இதுலயே வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் சூப்பரா இருக்கும். இதை பாத்துட்டீங்கன்னா மைக்கா டிசைன்ஸ். ஃப்ரண்ட் அண்ட் பேக் டபுள் சைடுமே டிசைன் பண்ணது. 2 சைடுமே டிசைன் வரும். அந்த சைடு வரும், இந்த சைடு வரும். அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா பேக்ல ஃபாயில் பாத்தீங்கன்னா பிளைனா தான் இருக்கும். இது டபுள் சைடு. இதுல டபுள் சைடு எடுக்கும்போது பாத்தீங்கன்னா 5,600 வந்துடும். இதே சிங்கிள் சைடு போயிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா 4,800 வரும். கொஞ்சம் கம்மியா வரும். ஆமா, இது வந்து அரேஞ்ச் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இது பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா வீனீர் பாலிஷ் உள்ள மாதிரி டோர். சரிங்களா, இது அப்படியே சேம். அதுலயே வந்து நமக்கு நார்மல் மெம்பரைன் டோர்ல இது மேல பாலிஷ் பண்ணிருப்பாங்க, எலமெண்ட் பாலிஷ் பண்ணிருப்பாங்க. சரிங்களா, இதுவும் பாத்துட்டீங்கன்னா ஒரு 4,800 5,000 அந்த மாதிரி தான் வரும். பேசிக் பாத்துட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா 2,800 இருந்து நம்மள்ட்ட ஸ்டார்டிங் இருக்கு. டோர் ஸ்டார்டிங் இருக்கு. மெம்பரைன் டோர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 2,800 இருந்து ஸ்டார்டிங் இருக்கு. இதுவும் அந்த கென்பிலியான E3ங்கிற டோர் தான். இதுவும் பாத்துட்டீங்கன்னா இதுவும் எடுத்துட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு 6,500 இருந்து ஸ்டார்டிங் இருக்கு. சரிங்களா, இது போக நம்ம ஸ்டாக் இருக்காங்கண்ணா. இது இல்லாம நம்ம குடோன்லி ஸ்டாக் வச்சிருக்கோம். சரிங்களா, ஃபுல் ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா மெம்பரைன் எப்பவுமே ஒரு 10 டோர் நம்மள்ட்ட இருந்துட்டே இருக்கும். அது லோ காஸ்ட் ஆஃப் டோர்ல அது போக ஆமா எக்ஸ்ட்ரா ஸ்டாக் வேணும் குடோன்ல இருக்கு. இன்கேஸ் எக்ஸ்ட்ரா டோர்ஸ் ஒரே சைட்ல வந்து 5 டோர் 10 டோர் 50 டோர்ல கேட்கும், நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இது பாத்துட்டீங்கன்னா எட்ஜ் பேண்டுக்கான லிப்பிங்னா இது வந்து நம்ம மைக்கா லேமினேட்ல எடுக்கிறோம் பாத்தீங்களா, அதுக்கு மேட்சிங்கா இருக்கிறதுக்கான லிப்பிங்ஸ் தான் இது ஃபுல்லுமே. சரிங்களா, இது வந்து 0.5 ல இருந்து 2 mm திக்னஸ் வரை இருக்கு. அதுக்கு ரிலேட்டடான என்ன அவங்க கேட்கறாங்களோ இப்போ மைக்கா எடுக்கும் போது அதுக்கு மேட்சிங்கா எட்ஜ் பேண்ட் கேட்பாங்க. அதுக்கு மேட்சிங்கா நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஆமா,
ஆனா இது பாத்துட்டீங்கன்னா நம்ம கேபோர்டு நம்ம பிளைவுட் பாத்தீங்கன்னா பிளைவுட் தான் மெயினா ஃபோக்கஸ் பண்ணி பண்றோம்னு சொன்ன பாத்தீங்களா. இதுதான் வந்து கேபோர்ட்ல வந்து இது வந்து என்கோருங்கிற பிராண்ட் எல்லாமே உங்களுக்கு மென்ஷன் ஆயிருக்கும். கேபோர்டு பிராண்ட் இதுல வந்துடும். அப்புறம் என்ன என்ன நம்ம குவாலிட்டி பண்றோம் அப்படி என்கோர்னா உங்களுக்கு வந்து BWR கிரேடு சரிங்களா. அது இது மென்ஷன் ஆயிருக்கும். BWR கிரேடு என்ன திக்னஸ் முதற்கொண்டு இதுல மென்ஷன் ஆயிருக்கும். 19 mm திக்னஸ் 19 mm திக்னஸ். அதுல சர்டிபிகேட் 30 years கேரண்டி. அதனால எல்லாமே குவாலிட்டி 30 years கேரண்டி கொடுத்துட்டாங்களே. 30 years கேரண்டி என்கோரை பொறுத்த வரைக்கும் சரிங்களா. இது வந்து 19 mm திக்னஸ் சரிங்களா. இது இல்லாம பாத்துட்டீங்கன்னா இது இன்னொரு கிரேட் இருக்கு. இப்படி அடுத்தது பாத்திரலாம். பாத்தீங்கன்னா இது சில்வர் சரிங்களா. இதுவும் அதே மாதிரி சில்வர் மென்ஷன் ஆயிருக்கும். திக்னஸ் இதுல மென்ஷன் ஆயிருக்கும். என்ன கிரேடுங்கிறது BWP கிரேடுங்கிறது இதுலயே இருக்கும். இதுலயே கேரண்டி இவங்க கொடுத்துருப்பாங்க. 30 years ட்ரெஷர் கேரண்டி. இவங்க கொடுக்கறது இவங்க ட்ரெஷர் கேரண்டி. பிரைஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஹோல்சேல் பிரைஸ்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா. கேபோர்டை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் பிரைஸ்ல இருந்து நம்ம பெஸ்ட் ரேட்டா கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா. அது இதுக்கு கீழே பிரைம் இன்னொரு MR குவாலிட்டி இருக்கு. அதுவும் வந்து காமிச்சு தந்துடுறேன். அதையும் பாத்துருங்க. இது பாருங்க இது வந்து பிரைம். அதுலயே MR கிரேட் கமர்ஷியலுக்கு யூஸ் பண்றாங்க பாத்தீங்களா. இது வந்து கமர்ஷியலுக்கான கிரேட். நம்ம பார்த்ததெல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கு கிச்சனுக்கு ஆல்மோஸ்ட் கிச்சனுக்கெல்லாம் வாட்டர் ப்ரூஃப் தான் போடுவாங்க. பின்ன கமர்ஷியலுக்கு யூஸ் பண்ற மாதிரி இருந்தா நமக்கு MR கிரேடு. இதுலயும் பாத்தீங்கன்னா திக்னஸ் வந்துடும். கிரேட் என்னங்கிறது மென்ஷன் ஆயிருக்கும். இதோட கேரண்டி பாத்தீங்கன்னா 25 years கேரண்டி. ஆமா 5 years கம்மி தான் கமர்ஷியலுங்கிறதுனால. ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரஸ்டடான பிளைவுட் தான். ஆமா இப்போ கேரண்டியும் பாத்தீங்கன்னா கொடுத்துடலாம். இது இல்லாம நம்ம கேபோர்ட்ல வந்து இதை நம்ம மெயினா பண்ணிட்டு இருக்கோம். இது இல்லாம பாத்தீங்கன்னா செஞ்சுரி இன்னொரு பிராண்ட் இருக்கு. அது வந்து செஞ்சுரி சைனக். செஞ்சுரியில பாத்தீங்கன்னா இது வாட்டர் ப்ரூஃப் சைனக் 710. இவங்களோடது பாத்தீங்கன்னா 8 years கேரண்டி வந்துடும். ஆமா செஞ்சுரி சைனக் 710 கிரேட். இது 710ங்கிறது வந்து நமக்கு பாத்தீங்கன்னா மெரைன் பிளைவுட். 710ங்கிற கிரேட் வந்து அதுக்கு தான் வரும். கப்பலுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அடியில நமக்கு போர்டு போடுறாங்க பாத்தீங்களா. அது வந்து மெரைன் கிரேட் பிளைவுட் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த 710ங்கிறது அந்த மெரைனோட கிரேட். ஆமா அது வந்து எல்லாத்துலயுமே மென்ஷன் ஆயிருக்கும். நம்ம பார்த்த எல்லா வாட்டர் ப்ரூஃப் பிளைவுலயும் 710ங்கிறது இருக்கும் சரிங்களா. பிரீமியம் குவாலிட்டியான பிளைவுட்ஸ் எல்லாத்துலயுமே இருக்கும் சரிங்களா. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா MDF நான் சொல்லியிருப்பேன் 2.1ல இருந்து 25 mm வரை திக்னஸ் இருக்குன்னு சொல்லி. MDF பாத்தீங்கன்னா MDF தான் நேரம் நிறுத்தி இருக்கும் பாருங்க. அது வந்து நம்ம கிரீன் பேனல் MDF தான் நம்ம மெயினா பண்ணிட்டு இருக்கோம். அந்த பிளைவுட் பாத்துட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா இது வந்து நம்மளோட MDF இன்டீரியர் கிரேடுக்கான MDF. இது நம்ம கிரீன் பேனல் தான் மெயினா பண்ணிட்டு இருக்கோம். அதுலயே வந்து உங்களுக்கு ஷீல்டு விழுந்துரும். கிரீன் பேனல் ஷீல்டு விழுந்துரும். திக்னஸ் என்ன திக்னஸ்ங்கிறது இதுல மென்ஷன் ஆயிருக்கும். 16.5ங்கிற திக்னஸ் வந்து இதுல மென்ஷன் ஆயிருக்கும் சரிங்களா. இதுலயும் பாத்துட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா 2.1ல இருந்து 25 mm திக்னஸ் வரை இருக்கு. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா கஸ்டமர் சைடுக்கு வந்து நாங்க வந்து கட் சைஸ் வந்து 2 சைஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி கட் சைஸ் வேணாலும் நம்ம அது அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் சரிங்களா. கிரீன் பேனல் தான் நம்ம மோஸ்ட்லி பண்ணிட்டு இருக்கோம். இதுலயே பாத்தீங்கன்னா இது இன்டீரியர் கிரேடு. இதுக்கான வாட்டர் ப்ரூஃப் கிரேட் இருக்கு. அது வந்து கிரீன் கலர்ல வரும். இந்த மாதிரி போர்டு. இந்த போர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் சரிங்களா. இது வந்து இந்த BWR கிரேட் நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி இம்போர்ட்டட் போர்டு. இம்போர்ட்டடான வாட்டர் ப்ரூஃப் வந்து இந்த மாதிரி கிரேட்ல வரும். இந்த பிங்க் கலர் ஷேட் வருது பாத்தீங்கன்னா இது வந்து இம்போர்ட்டட் போர்டு. இது பாத்தீங்கன்னா கிரீன் பேனல்ல வாட்டர் ப்ரூஃப் HDHMR. இதுலயே பாத்துட்டீங்கன்னா அது இதுலயும் வந்து திக்னஸ் 3.3ல இருந்து 25 mm வரை நம்மள்ட்ட திக்னஸ் இருக்கு. இது நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். இப்போ இந்த போர்டு பாத்துட்டீங்கன்னா ஃப்ளோரி போர்டு. நம்ம இந்த காட்டுக்கு டிசைன் கொடுக்கறதுக்கு சொன்னோம் பாத்தீங்களா. அந்த மாதிரி ஹெட்ரெஸ்ட்ல வந்து இதுவும் போட்டு உங்களுக்கு பாலிஷ் பண்ணுவாங்க. இதுலயே பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லைன்ஸ் வரும். ஸ்ட்ரைட் லைன் பாத்தீங்கன்னா பென்சில்னு சொல்லி வரும். அது வந்து பென்சில் ஷீட்டுங்குவாங்க. லைன்ஸ் பாத்தீங்களா ஸ்ட்ரைட் லைன்ஸ். இது வந்து பென்சில் லைன்ஸ். இது குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கும் நமக்கு. ஆமா ஹெட்ரெஸ்ட்டுக்கு யூஸ் பண்றதுக்கான போர்ட்ஸ் தான் இது. இது வந்து போட்டு நமக்கு பாலிஷ் பண்ற மாதிரி இருக்கும். இதுலயே பாத்தீங்கன்னா மல்டி டிசைன்ஸ் இருக்கு. டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா எம்போஸ்டு டிசைன்ஸ் நிறைய இருக்கு. அது MDFல வரும். அது காமிச்சு தரேன் உங்களுக்கு. இந்த போர்ட்ஸ் பாத்துட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா நமக்கு பஸ்ல பிளாட்ஃபார்ம்ல எல்லாம் பாத்திருப்பீங்க. இந்த போர்ட்ஸ் பஸ்ல பிளாட்ஃபார்ம்ல ஃபுல்லா உங்களுக்கு இந்த போர்ட்ஸ் தான் இருக்கும். அது போக வண்டிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா பிளாட்ஃபார்ம் இதுல தான் போட்டிருப்பாங்க. இது வந்து டைமண்ட் ஷீட்னு சொல்லுவாங்க. இந்த டைமண்ட் ஷீட்டும் பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து 12 mm 19 mm 25 mm எல்லா போர்ட்ஸும் இருக்கு. இதுலயே வந்து இது வந்து வித்தவுட் ஒயர். இதுலயே வந்து வித் ஒயரோடையும் வரும். அதுவும் பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட இருக்கு. இன்னொன்னு பர்டிகுலர் டாடா ஏஸ்க்கு பாத்தீங்கன்னா 7/5 அந்த ஒரு சைஸ் தனியா யூஸ் பண்ணுவாங்க. அந்த சைஸும் பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட ரெடி அவைலபிலிட்டியா இருக்கு. அதுவும் கூட நம்ம எடுத்துக்கலாம். அது இல்லாம பாத்துட்டீங்கன்னு சொன்னா ஒயர்டு ஷீட் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத காமிச்சு தரேன். இதுதான் ஒயர்டு ஷீட். இதெல்லாம் பாத்தீங்கன்னா டைமண்ட் அதுலயே வந்து அது வித்தவுட் ஒயர். இது பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பாக்ஸா இருக்கும். இது வந்து ஒயர்டு. இதுலயும் பாத்தீங்கன்னா 12 mm 19 mm 25 mm எல்லா திக்னஸுமே நமக்கு ரெடியா இருக்கும். நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம். இன்னும் கமர்ஷியல் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுற எல்லாமே கமர்ஷியல் போர்ட்ஸ் தான். நம்மளுக்கு கமர்ஷியல்ல 4 பிராண்டுக்கு போட்டு 4 பிராண்ட் பண்றோம். அதுலயும் பாத்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் இருக்கு. இதெல்லாமே கமர்ஷியலான பிளைவுட்ஸ் தான்.
அது இல்லாம கட் சைஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஃபர்னிச்சர்ஸ் பாத்தீங்கன்னா கட் சைஸ் நமக்கு 6x3 இருந்து 6x3, 6x4, 7x3, 7x4 இந்த சைஸும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஃபர்னிச்சருக்கு தேவையான எந்த ஃபர்னிச்சர் ஆனாலும் சரி, ஃபர்னிச்சர் நீடுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் சைஸை வந்து இப்போ சப்போர்ட் பண்ணி ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். இதுதான் உங்களுக்கு பிவிசி போர்டு. பிவிசியில பாத்தீங்கன்னா நமக்கு 18mm அதுல மென்ஷன் ஆயிருக்கும். 18mmல இருந்து நமக்கு 16mm, 4mm, 3mm, அதுலயும் 6mm, 8mm அதுவும் வந்து பேக் சைடு அடிக்கிறதுக்குலாம் வரும். அதுவும் வந்து நம்ம ஃபுல்லா கொடுத்துட்டு தான் இருக்கோம். அது இல்லாம பிவிசியில பாத்தீங்கன்னா நம்ம டோர்ஸும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஆமா, பின்ன பிவிசிலேயே பாத்தீங்கன்னா ஃப்ரேம்ஸும் வருது. அந்த டோருக்கு சப்போர்ட்டான ஃப்ரேம்ஸும் வருது. அந்த ஃப்ரேமும் நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அது கடையில நம்ம டிஸ்பிளே இருந்தது. இது வந்து பாத்தீங்கன்னா ஓஎஸ்டி. ஓகே, ஆமா, நம்ம லேமினேட்டுக்கு பதிலாக நிறைய பேர் ஓஎஸ்டி யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் லக்ஸரியா தெரியணும் அப்படின்னு சொல்றதுக்காக வேண்டி ஓஎஸ்டி போட்டு ஓஎஸ்டி யூஸ் பண்ணும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா பாலிஷ் பண்ண வேண்டியது வரும். அந்த ஒரு எக்ஸ்பென்ஸ் நம்ம எக்ஸ்ட்ரா பண்ற மாதிரி இருக்கும். ஆனா ஓஎஸ்டி போடும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு லக்ஸரி லுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு ஃபினிஷும் பார்க்கும்போது உங்களுக்கு லக்ஸரி லுக் இருக்கும். லைஃபும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு வுட்டோட லுக் அப்படியே கொடுக்கும். அதாம்மா, லுக் வந்து லுக் வைஸ் சூப்பரா இருக்கும். லைஃபும் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஓஎஸ்டிலேயே அதே மாதிரி தான். 2.1 திக்னஸ் இது 2.1 வச்சிருக்கோம், 3.6 வச்சிருக்கோம், 4mm வச்சிருக்கோம். ஆமா, குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கும். அதாவது பிரைஸ் வைஸுக்கு தகுந்த மாதிரி 2.1ல இருந்து நம்ம 4mm வரையும் வச்சிருக்கோம். பிரைஸுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம். அப்புறம் கடையில எம்போஸ்ட் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு இந்த காட்டுக்கு ஒரு டிசைன்ஸ். அதுல வந்து இங்கேயும் கலெக்ஷன்ஸ் இருக்கு. அதாவது அங்க பார்த்த கலெக்ஷன்ஸ் இல்லாம இங்கேயும் ஒரு, ஆமா, எங்களுடைய இன்னும் பாத்தீங்கன்னா இது ஃபுல்லுமே பாத்துருங்க. இது ஃபுல்லுமே அதுதான். இந்த இது வச்சிருக்கோம் பாத்தீங்களா, இது எல்லாமே எம்போஸ்டுக்கான கலெக்ஷன்ஸ் தான் ஒவ்வொன்றுமே. சரிங்களா, எல்லாத்துலயுமே வந்து ஒரு 30 ஷீட் 40 ஷீட் ரெடியா தான் இருக்கும். ஏன்னா அது ஆல்மோஸ்ட் 10 ஷீட் எல்லாத்துக்கும் தேவைப்படும். நம்ம வந்து அது எக்ஸ்ட்ரா தான் இறக்கி வச்சுட்டு இருக்கோம். ஆமா, இது வந்து பைசன் போர்டு. வால் மாதிரியே இருக்கும். பிளைவுட் இன்கேஸ் நமக்கு ஓப்பன் சர்ஃபேஸ் இருக்கு, அதை நம்ம க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா பைசன் போர்டு யூஸ் பண்ணா போதும். இதை யூஸ் பண்ணி நம்ம அப்படியே வால் மாதிரி அப்படியே லுக் பண்ணி நம்ம பெயிண்ட் பண்ணிட்டோம்னு சொன்னா வால் மாதிரியே இருக்கும். சரிங்களா, இது ஆமா. இதுல வந்து பாத்தீங்கன்னா பைசன் போர்ட்லயும் திக்னஸ் நம்ம கொடுத்துருக்கோம். 6mm இருந்து 25mm வரையும் பைசன் போர்ட்ல எல்லா திக்னஸ் இருக்கு. பின்ன ஐலாம் ஷீட்ஸும் சொல்லுவாங்க. வண்டிக்கு வர பேக் சைடு ஐலாம் ஷீட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுவும் பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட இருக்கு. இது பாத்தீங்கன்னா பிளெக்சி பிளைவுட். இது எப்படி, இது எதுக்காக என்ன யூஸ்ன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஆர்ச் எல்லாம் வருது பாத்தீங்களா, அந்த ஆர்ச்சுக்கெல்லாம் பெண்ட் பண்ணி ஒட்டணும் அப்படிங்கும் போது நமக்கு ரெகுலர் பிளை எடுத்தீங்கன்னா பண்ண முடியாது. இப்ப இதை எடுத்துட்டீங்கும் போது நமக்கு எந்த அளவுக்கான நம்ம 360 டிகிரி நம்ம பெண்ட் பண்ணி எப்படி ஒட்டணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பெண்ட் பண்ணி ஒட்டி லேமினேட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பெண்ட் பண்ணி பண்ணிக்கலாம். இதுவும் பாத்துட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா வந்து 12mm வரை திக்னஸ்ல இருக்கு. இதுவும் நம்ம 12mm 6, 8, 12 அந்த கிரேடுக்கான திக்னஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்ப பிளைவுட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். இப்ப பிளைவுட்ஸ் எல்லாமே பாத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு இந்த கமர்ஷியலே பாத்தீங்கன்னா 4ல இருந்து 5 பிராண்ட் பக்கம் இருக்கு. அது போக பிரீமியம் பிராண்ட்ஸ் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருக்கேன். அதுவும் ஆல் ஓவர் எல்லாமே நம்மள்ட்ட இருக்கு. இன்கேஸ் ஏதோ அவுட்டர்ல இருக்காங்க, எனக்கு வந்து வெளியூர்ல இருந்து கேட்கறாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்கு. ஆல் ஓவர் இந்தியா நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துடலாம். எங்க இருந்து கேட்கறாங்கன்னு சொன்னா அங்க அந்த பிளேஸ்க்கே நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். கஸ்டமர் வந்து கஸ்டமைசபிளா வேணும் அப்படின்னா நம்ம பண்ணி கொடுத்துடலாம். கட் சைஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அவங்க என்ன கஸ்டமைஸ் சைஸ் கேட்டாலும் சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துடலாம். பிளைவுட்ஸ் ஆகட்டும், என்ன இது கேட்டாலும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துடலாம். அவைலபிலிட்டி என்ன இருக்கோ நம்ம அது கண்டிப்பா கொடுத்துடலாம். ஓகே. ஸோ ஷாப் டீடைல்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன், வேணுங்க மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ப்ரோ.